Hi everyone. Today we are going to watch an interesting conversation between the customer and auto and taxiwala, right? How come the customer take the auto or taxi and bargain with them and travel with them? Through this conversation, you will get to know many new words. This time I will show those words two times. Before starting the conversation, I will show the words. After finishing the conversation, I will show the same words. Why? Because first time you see the new words, it will be too difficult to you. After conversation, you will see the same words. Definitely, those words are already familiar to you, and you can easily remember those words. I hope this kind of exercise it will be work for you, right? So before seeing the conversation, welcome to the channel. This is Gopinath Subramaniam. If anyone watching without subscribing, please do subscribe. If you like this content, please hit the like button and show your support, right? Shall we see those conversation? Yeah, please come. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்வர்சேஷன் வந்து கஸ்டமர் அந்த டாக்ஸி ஆட்டோ டிரைவருக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள். இந்த கான்வர்சேஷன் மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து எப்படி அந்த ஆட்டோவையோ இல்லை டாக்ஸியோ கூப்பிட்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து எப்படி பேரம் பேசுகிறாரு. கிராயே பர் மோல்பாவ், கிராயே அப்படின்னா கட்டணம், அந்த ரேட்டு மேலே எப்படி ஒரு பேரம் பேசுகிறாரு அப்படிங்கிற கான்வர்சேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ரேட்டு கட்டுப்படியான அவர் எப்படி டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் இது இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கான்வர்சேஷனை வந்து ரீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நார்மலாக பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பேசி காட்டுறேன். சரிங்களா? அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு படித்து பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பேசி பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கான்வர்சேஷனில் என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் இடம்பெற போகுது அப்படிங்கிறத நான் 2 தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கான்வர்சேஷன் முடியும் போதும் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இதே அந்த உரையாடலாம் முடிஞ்ச பிறகு அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ பழக்கப்பட்ட வார்த்தையை பார்க்குற மாதிரியே இருக்கும். சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ரைட். இந்த கான்வர்சேஷனில் இடம்பெற போகிற வார்த்தைகள் வந்து ஆட்டோ, டாக்ஸி. ரெண்டாவது வந்து காலி ஹே. காலி ஹே அப்படின்னா காலியாக இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்குது. மூன்றாவது வந்து கித்தனா பைசா, எவ்வளவு பணம். கித்தனா பைசா, எவ்வளவு பணம். பகுத் ஜாதா, ரொம்ப அதிகம். பகுத் ஜாதா அப்படின்னா ரொம்ப அதிகம். கம் கீஜியே, குறைக்கவும். கம் கீஜியே, குறைக்கவும். மீட்டர் சே, மீட்டரை வைத்து, இல்லாட்டினா மீட்டர் மூலமாக. மீட்டர் சே, மீட்டர் மூலமாக. ஃபிக்ஸ் ரேட், நிலையான கட்டணம். மஞ்சூர் ஹே அப்படின்னா சம்மதம். மஞ்சூர் ஹே அப்படின்னா சம்மதம். சமை லகேகா, நேரம் ஆகும். சமை லகேகா, நேரம் ஆகும். பகுஞ்ச் ஜாயங்கே, சென்றடைவோம். பகுஞ்ச் ஜாயங்கே, சென்றடைவோம். 350, 350. 350, 350. டீக்கே, டீக்கே அப்படின்னா சரி. சரிங்களா? இப்போ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும். ஆனால் இந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டு இதே வார்த்தைகளை திருப்பி பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். சரிங்களா? ரைட். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ புலானா. ஆட்டோ புலானா ஆட்டோவை அழைப்பது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புலானா அப்படின்னா அழைப்பது. அதில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, பாய் சாப் ஆட்டோ காலி ஏக்கியா. பாய் சாப் அப்படின்னா அண்ணே அப்படின்னு அர்த்தம். ஆட்டோ காலி ஏக்கியா, ஆட்டோ காலியாக இருக்கிறதா. காலி அப்படின்னா தமிழில் உச்சரிக்கிற அதே வார்த்தை தான். என்ன தமிழில் காலின்னு சொல்லுவோம், அங்கே காலின்னு சொல்லுவாங்க. உச்சரிப்பில் சின்ன வித்தியாசம் தான். ஆட்டோ காலி ஏக்கியா, ஆட்டோ காலியாக இருக்கிறதா, அதாவது ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. हाँ जी, कहाँ जाना है. हाँ जी, ஆமாம் சார். कहाँ जाना है, எங்கே போக வேண்டும். कहाँ, எங்கே. जाना है, போக வேண்டும். मुझे ரயில்வே ஸ்டேஷன் जाना है. मुझे, எனக்கு. ரயில்வே ஸ்டேஷன் जाना है, ரயில்வே நிலையம் போக வேண்டும். ரயில்வே ஸ்டேஷன் जाना है அப்படின்னா ரயில் நிலையம் போக வேண்டும். बैठिए चलते हैं. बैठिए அப்படின்னா உட்காருங்க, போகலாம். चलते हैं அப்படின்னா போகலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது அந்த கான்வர்சேஷனை திரும்ப ஒரு வாட்டி நார்மலாக பேசினா எப்படி பேசுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? भाई साहब, ऑटो खाली है क्या.
அண்ணா ஆட்டோ காலியாக இருக்கிறதா? பாய் சாப் ஆட்டோ खाली है क्या? அண்ணா ஆட்டோ காலியாக இருக்கிறதா? हाँ जी कहाँ जाना है? ஆமாம் எங்கே போகணும்? हाँ जी कहाँ जाना है? मुझे ரயில்வே ஸ்டேஷன் जाना है. எனக்கு ரயில் நிலையம் போக வேண்டும். சரிங்களா? मुझे ரயில்வே ஸ்டேஷன் जाना है. எனக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகணும். बैठिए चलते हैं. बैठिए चलते हैं. உட்காருங்க போகலாம். சரிங்களா? இதே டோனில் நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வார்த்தைகள்லாம் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பேசும்போது கொஞ்சம் தடுமாறும். போக போக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட். அடுத்து கிராயே பர் மோல்பாவ். கிராயே அப்படின்னா ரேட்டு. கிராயே பர் மோல்பாவ் அப்படின்னா பேரம் பேசுறது. அந்த ரேட் மேலே இது ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது. கிராயே பர் மோல்பாவ் கட்டணத்தின் மீது அந்த பேரம் பேசுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கட்டணம் பேரம் பேசுவது. ரயில்வே ஸ்டேஷன் தக் கித்தனா பைசா லோகே? ரயில்வே ஸ்டேஷன் தக் கித்தனை பைசே லோகே? ரயில் நிலையம் வரை எவ்வளவு பணம் வாங்குவீர்கள்? ரயில்வே ஸ்டேஷன் தக். தக் அப்படின்னா வரைன்னு அர்த்தம். கித்தனா பைசா லோகே? கித்தனா பைசா எவ்வளவு பணம், லோகே அப்படின்னா வாங்குவீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. ரயில்வே ஸ்டேஷன் தக் கித்தனா பைசா லோகே? ரயில் நிலையம் வரை எவ்வளவு பணம் வாங்குவீர்கள், எவ்வளவு ரேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. 200 रुपये लगेंगे साहब. 200 रुपये लगेंगे साहब. 200 அப்படின்னா 200. 2 அப்படின்னா 2, சவ் அப்படின்னா 100. 200. 200 ரூபாய் ஆகும், அதாவது 200 ரூபா ஆகும். 200 रुपये लगेंगे साहब. 200 ரூபா ஆகும் சார் அப்படின்றாரு. ये तो बहुत ज़्यादा है. ये तो बहुत ज़्यादा है, कम कीजिए. ये तो இது ரொம்ப அதிகம். பகுத் ஜாதா ஹே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏ தோ பகுத் ஜாதா ஹே இது ரொம்ப அதிகமாக இருக்குது. கம் கீஜியே கொஞ்சம் குறைக்கவும். கம் அப்படின்னா கம்மி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மி பண்ணுங்க. கம் கீஜியே கொஞ்சம் குறைங்க அப்படின்னு கேட்குறாரு. ठीक है 150 रुपये दे दीजिए. ठीक है 150 रुपये दे दीजिए. சரி. டேட் அப்படின்னா ஒன்றரைன்னு அர்த்தம். 150 அப்படின்னா 150. 150 रुपये दे दीजिए. 150 ரூபாய் கொடுங்கள். சரி 150 ரூபா கொடுங்க அப்படின்றாரு. இப்போது நார்மலாக பேசினா எப்படிங்கிறத பார்ப்போம். ரயில்வே ஸ்டேஷன் தக் கித்தனா பைசா லோகே? ரயில்வே ஸ்டேஷன் தக் கித்தனா பைசா லோகே? ரயில்வே நிலையம் வரை எவ்வளோ பணம் வாங்குவீர்கள்? 200 रुपये लगेंगे சாப். 200 रुपये लगेंगे சாப். 200 ரூபா ஆகும் சார் அப்படின்றாரு. ये तो बहुत ज़्यादा है कम कीजिए. ये तो बहुत ज़्यादा है कम कीजिए. இது ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ये तो बहुत ज़्यादा है कम कीजिए. இது ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறைங்க அப்படின்றாரு. ठीक है 150 रुपये दे दीजिए. சரி 150 ரூபா கொடுங்க. ठीक है 150 रुपये दे दीजिए. சரி 150 ரூபாய் கொடுங்கள் அப்படின்றார். அடுத்து கிராயே பர் மோல்பாவ். கிராயே பர் மோல்பாவ் கட்டணம் பேசுறதுலே இரண்டாவது பகுதி. மீட்டர் से चलिए ठीक रहेगा. மீட்டர் से चलिए ठीक रहेगा. மீட்டர் வைத்து பொங்கல் அது சரியாக இருக்கும், அதாவது மீட்டர் ஆன் பண்ணுங்க அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. மீட்டர் से चलिए ठीक रहेगा அப்படின்றார். मीटर खराब है इसलिए फिक्स रेट लगेगा. मीटर खराब है इसलिए फिक्स रेट लगेगा. மீட்டர் வேலை செய்யவில்லை. கராப் அப்படின்னா பிரச்சனை ஆயிடுச்சு, கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மீட்டர் கராப் அப்படின்னா மீட்டர் வேலை செய்யவில்லை. இஸ்லியே ஃபிக்ஸ் ரேட் லகேகா அதனால் நிலையான கட்டணமாகும், அதனால் ஒரே ரேட்டு தாம்மா அப்படின்றாரு. மீட்டர் खराब है इसलिए फिक्स रेट लगेगा. ठीक है मुझे मंजूर है चलिए. சரி எனக்கு சம்மதம் போகலாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு. ठीक है मुझे मंजूर है. மஞ்சூர் அப்படின்னா சம்மதம். चलिए போகலாம் அப்படின்றாரு. மீட்டர் से चलिए ठीक रहेगा. மீட்டர் வச்சு போ அப்போ சரியாக இருக்கும் அப்படின்றாங்க. மீட்டர் से चलिए ठीक रहेगा. मीटर खराब है इसलिए फिक्स रेट लगेगा. மீட்டர் खराब है इसलिए फिक्स रेट लगेगा. மீட்டர் வேலை செய்யவில்லை அதனால் வந்து ஒரே கட்டணம் தான் அப்படின்றாரு. கராப் அப்படின்னா பிரச்சனை, வேலை செய்யலைன்னு அர்த்தம். ठीक है मुझे मंजूर है चलिए. ठीक है मुझे मंजूर है चलिए. சரி ஓகே போகலாம் அப்படின்றார். அடுத்து டாக்ஸி. டாக்ஸி ஏர்போர்ட் जाएगी क्या?
टैक्सी एयरपोर्ट जाएगी क्या? टैक्सी एयरपोर्ट போகுமா? हाँ साहब, 400 रुपये लगेंगे. हाँ साहब, ஆமாம் சார், 400 रुपये लगेंगे. 400 100 அப்படின்னா 100, 400 அப்படின்னா 400, அதாவது 400 ரூபா ஆகும் அப்படின்றாரு. 400 रुपये लगेंगे, 400 ரூபா ஆகும் அப்படின்றாரு. क्या आप 300 में चलेंगे? क्या आप 300 में चलेंगे? நீங்கள் 300 ரூபாய்க்கு போக முடியுமா, இல்லை 300 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. क्या आप 300, 400 அப்படின்னா 400 ரூபா, 300 அப்படின்னா 300 ரூபா. 3 அப்படின்னா 3, 100னா 100, 300. चलेंगे, நீங்கள் 300 ரூபாய்க்கு வருவீர்களா அப்படின்னு கேட்குறாரு. 350 में ठीक है, 350 में ठीक है. சாடே அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம். 3.5 அப்படின்னா 3.5, அதாவது 350னா ஓகே, 350 அப்படின்னா ஓகே, 350 ரூபானா வரேன் அப்படின்றாரு. ठीक है चलिए, समय कितना लगेगा? समय कितना लगेगा? சரி போகலாம், எவ்வளோ நேரம் ஆகும்? ठीक है चलिए, समय कितना लगेगा? समय அப்படின்னா நேரம், எவ்வளோ நேரம் ஆகும்? கித்தனா எவ்வளவு, लगेगा அப்படின்னா ஆகும். ठीक है चलिए, समय कितना लगेगा? சரி போகலாம், எவ்வளோ நேரம் ஆகும்? करीब आधे घंटे में पहुंच जाएंगे. करीब அப்படின்னா சுமார், ஆதே கண்டே அப்படின்னா அரை மணி நேரத்தில், ஆதே கண்டே அரை மணி நேரத்தில் பகுஞ்ச் ஜாயங்கே சென்றடைவோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கரீப் அப்படின்னா லக்பக் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கரீபுக்கு பதில் லக்பக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரீப் ஆதே கண்டமே பகுஞ்ச் ஜாயங்கே, நம்ம அரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்றாரு. टैक्सी एयरपोर्ट जाएगी क्या? टैक्सी एयरपोर्ट போகுமா? हाँ साहब, 400 रुपये लगेंगे. हाँ साहब, 400 रुपये लगेंगे. ஆமாம் சார், 400 ரூபா ஆகும். क्या आप 300 में चलेंगे? क्या आप 300 में चलेंगे? நீங்கள் 300 ரூபாய்க்கு வருவீர்களா? 350 में ठीक है, 350 में ठीक है, 350 ரூபா ஓகே அப்படின்னா. ठीक है चलिए, समय कितना लगेगा? ठीक है चलिए, समय कितना लगेगा? करीब आधे घंटे में पहुंच जाएंगे. करीब आधे घंटे में पहुंच जाएंगे. சுமார் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம் அப்படின்றார். ரைட், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே வார்த்தைகளை இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டு வந்ததுனால இந்த வார்த்தைகள் பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரைட், ஆட்டோ டாக்ஸி அது ஒரே அர்த்தம் தான். காலி ஹே, காலி ஹே அப்படின்னா காலியாக இருக்கிறது. கித்தனா பைசா எவ்வளவு பணம், எவ்வளவு ரூபாய். பகுத் ஜியாதா ஹே ரொம்ப அதிகம். கம் கீஜியே குறைக்கவும், கம் கீஜியே குறைக்கவும். மீட்டர் சே மீட்டரை வைத்து இல்லை மீட்டர் மூலமாக. ஃபிக்ஸ் ரேட் நிலையான கட்டணம். மஞ்சூர் ஹே சம்மதம், மஞ்சூர் ஹே சம்மதம். சமை லகேகா நேரமாகும், சமை லகேகா நேரமாகும். பகுஞ்ச் ஜாயங்கே சென்றடைவோம், பகுஞ்ச் ஜாயங்கே சென்றடைவோம். 350 350, 350 350. ठीक है சரி, ठीक है சரி அப்படின்னு அர்த்தம். இந்த 4 வார்த்தைகள் 4 சென்டென்ஸ் அந்த பேரம் பேசும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுறது. குறைங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது, மீட்டரை வச்சு போங்க, சரி ஓகே அப்படின்னு. சரிங்களா? கம் கீஜியே பகுத் ஜியாதா ஹே ரொம்ப அதிகம். மீட்டர் சே சலியே மீட்டரை வச்சு பேசுங்க. டீக் ஹே மஞ்சூர் ஹே அப்படின்னா ஓகே சம்மதம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு உபயோகமாகலாம் நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிங்கன்னா. சரிங்களா? ரைட், இந்த 3 சென்டென்ஸை நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோ காலி ஹே, ஆட்டோ காலி ஹே. खाली है क्या? ऑटो खाली है क्या? ये तो बहुत ज़्यादा है, ये तो बहुत ज़्यादा है. करीब आधे घंटे में पहुंच जाएंगे, करीब आधे घंटे में पहुंच जाएंगे. நம்ம ஏற்கனவே பார்த்த கான்வர்சேஷன்லேருந்து எடுத்திருக்கேன், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.